வணக்கம். 11/12/2025 இன்றைய வியாழக்கிழமை. சிம்ம ராசி பலன். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம், நினைத்து நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், தொழில் அபிவிருத்தி அடையும், பூமி உத்தியோகம் தேடுபவர்கள், உத்தியோகத்தில் இருப்பவர்கள், சுய தொழில் செய்பவர்கள் அல்லது ஆரம்பிக்க இருப்பவர்கள் அனைவருக்கும் சிறந்த நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். மதியம் வரை சிறப்பும், பிறகு கால அஷ்டமி கால பைரவரை வழிபட சர்வ தோஷமும் நிவர்த்தி ஆகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாள் மிகவும் வரப்பிரசாதம். வியாழக்கிழமையும் காலாஷ்டமியும் கால பைரவரையும் சேர்த்து வழிபட சர்வ காரியமும் தடைகள் அனைத்தும் விலகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். சிம்மத்தில் வரக்கூடிய மக நட்சத்திர சர்வ காரிய ஜெயம். பூரம் அனைத்து விதத்திலும் கவனத்தோடு இருந்தாலே சர்வ காரியம் ஜெயமாகும். உத்திரம் நினைத்தது நிறைவேறக்கூடிய நாள். அடுத்ததாக நம்ம காண இருப்பது கன்னி ராசி பலன். கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். நினைத்தது நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், தெய்வீக அருளும் தெய்வ கடாட்சமும் நிறைந்த நாள். நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். வேலை செய்யும் இடத்திலும் அல்லது சுய தொழில் செய்பவர்கள் வாடிக்கையாளர்களும் வேலை செய்யும் இடத்தில் மேல் அதிகாரிகள் கீழ் பணிபுரிவர்கள் அனைவரிடத்திலும் அன்பு பண்பு பாராட்டுதல் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். அதே நேரம் செய்யும் வேலையில் கவனம் அவசியம் தேவை. அவசரத்தில் செய்யும் தொழிலால் அல்லது வேலையால் சிறு தவறுதல் நேர்ந்து அதனால் மன உளைச்சலும் சங்கட்டங்களும் வரக்கூடும். அதனால் கவனமுடன் இருக்க வேண்டும். கண்ணியில் வரக்கூடிய உத்திரம் சர்வ காரிய ஜெயம். அஸ்தம் நினைத்தது நிறைவேறும். சித்திரை செய்யும் வேலையில் மிகவும் கவனத்தோடும் சிரத்தையோடும் செயல்பட வேண்டும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது துளாராசி பலன். துளாராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியம் ஜெயமாக, நினைத்து நிறைவேற, எண்ணங்கள் ஈடேற, அனைத்து விதத்திலும் கவனம் தேவைப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள். செய்யும் வேளையில் சற்று கவனம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். அதே நேரம் வண்டி வாகனங்களில் அல்லது உயரமான உங்களோடு சார்ந்த பணிபுரிபவர்கள், உத்தியோகம் செய்பவர்கள், சுய தொழில் செய்வதாக இருந்த வாடிக்கையாளர்களிடம், குடும்பத்தில் உள்ளவர்கள், சிறு குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவரிடத்திலும் வீண் வாக்குவாதத்தை முழுக்க தவிர்ப்பதால் அனைத்து விதத்திலும் நன்மை வந்து சேரும். துளாராசியில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரம் செயலிலும் வேலையிலும் கவனம் தேவை. சுவாதி நினைத்தது நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும். விசாகம் அனைவரிடத்திலும் அன்பு பண்பு பாராட்டுதல் பெற பொறுமை நிதானம் அவசியம் வேண்டும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது